சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலருக்கு இப்போதைக்கு உங்களை தான் பிடிக்காது. பாஸ் பாஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பாஸ். ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. இருங்க யோசி. என்னையா சைலண்டா நிக்கிற? கேட்டது காதுல விழலையா? இருங்க பாஸ், யோசிக்க வேணாமா? டேய், கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதின வைரமுத்து கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரா? பாஸ் புடிச்சிட்டேன், ஐடியாவை புடிச்சிட்டேன். என்ன சொல்லு சொல்லு சீக்கிரம். பாஸ் ஒரு தடவை மலருக்கு என்ன பிடிக்கும், அவ எப்படிப்பட்ட பையனை லைக் பண்றேன்னு என்கிட்ட சொல்லிருக்கா. அப்படியா? சொல்லு சொல்லு. என்ன சீக்கிரம் சொல்றா. சொல்லு சொல்லு சொல்லு. பண்ணீனா மறந்துடுவேன். சரி சொல்லு. சொல்றேன். அது என்னன்னா ஏண்டா உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ இங்க ஹாயா நின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கியா? ஒரு மனுஷன் ஒரு செல்ஃபி எடுக்கிறது குத்தமா? டேய், செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் குத்தம் இல்ல. ஆனா ஒரு வேலையும் செய்யாம ஓபி அடிக்கிறது தான் குத்தமே. நான் என்ன வேலை செய்யல? நேத்து செஞ்ச ஸ்வீட் எல்லாம் கடைங்களுக்கு டெலிவரி பண்ண சொன்னேன். அதை இன்னும் பொண்ணாமலே வச்சிருக்க. அது வந்து இழுக்காத. நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இப்படி இருந்தா நீ எப்படி உருப்பிடுவ? நான் ஒரு அடிமை கிடைச்சேன்னு வச்சு செய்யறேன். இப்போ ஓகே, நான் இருக்கேன். வேலை செய்யலனா திட்டுறேன். இதுவே நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷன் இப்படி வேலை செய்யலனா திட்ட முடியுமா? பகிர்ந்துட மாட்டா வகுந்து. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. எனக்கு வரப்போறவன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவான்டா. இந்த காலத்து பசங்க அப்படிலாம் இருப்பாங்கன்னு நம்புறேன். அது என்ன இந்த காலம் அந்த காலம்? பொண்டாட்டி மேல உண்மையான அன்பு இருக்கிறவ கண்டிப்பா எந்த காலத்து பையனா இருந்தாலும் நல்லபடியா பாத்துப்பான்டா. சரி, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வரணும்னு ஆசைப்படுற? நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, வந்தாவான கார் வச்சுக்கிட்டு, பெரிய பங்களா வீடு வச்சிருக்கவனா, நல்லா ஸ்டைலா கெத்தா நிறைய சொத்து பத்தோடு இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும்னு கனவு கூட கட்டி வச்சிருப்ப. போடா அரை ட்ரவுசர். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காதுடா. என் ஆளு எப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன், நீ கேளு. சொல்லு. எனக்கு இந்த டிப் டாப்பா Dress போட்டாலாம் பிடிக்காதுடா. தமிழ் பாரம்பரியத்தோட வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, அப்படி துண்ட எஜமான் ரஜினி மாதிரி சுழட்டி போட்டுக்கிட்டு ஸ்டைலா இருக்கணும்டா. மலரு, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா 80sல வர தமிழ் வாத்தியார் கிட்ட மாதிரியே இருக்க. கலாய்ச்ச மண்டை எகிரிரும். மேல சொல்றேன் கேளு. அது மட்டும் இல்லாம எனக்கு வரப்போறவன் என் கூட சேர்ந்து ஸ்வீட் பிசினஸ் செய்ய தெரிஞ்சவனா இருக்கணும்டா. நான் கடாயில எண்ணெய் ஊத்த, அவன் மாவு பிசைய, நான் முறுக்கு பிழிய, அவன் கரண்டிய வச்சு அதை திருப்பி போடன்னு நான் சாமியா கும்பிடுற என் தொழில அவனும் நேசிக்கிறவனா இருக்கணும்டா. அப்புறம் நான் காலையில சுட சுட இட்லி சுட்டு வச்சா அதுல சாம்பாரையும் சட்னியையும் ஊத்தி பெசஞ்சி சாப்பிட்டு, அடியே மலரு, இவ்ளோ டேஸ்டா செஞ்ச உன் கைக்கு தங்க வளையல் போடணும்னு என்ன பாராட்டி சீராட்டி அப்படியே 2 வாய் ஊட்டி விடணும்டா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே டெலிவரி பண்றதுக்காக சைக்கிள்லயே டிராவல் பண்ணணும்டா. ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சைக்கிள்ல 2 பேரும் டிராவல் பண்ணுவீங்க? அது சைக்கிள் கேரியர்ல டெலிவரி பண்ண வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் அண்ணாமலை குஷ்பு மாதிரி முன்னால உட்கார்ந்துப்பேன்டா.
ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அர்ஜுன், எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன புதுசா கேக்குற? இல்ல, பொதுவா காலையில இல்ல சாயந்தரம் வருவோம். அது என்ன இந்த டைம்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதான் கேட்டேன். அது என் சாமியோட சேர்த்து உள்ள இருக்க சாமியும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். அப்படியா? சரி வாங்க. இரு 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 ஒரு நிமிஷம். என் மலருக்கு மலர் வாங்கிட்டு போலாமா? வா அக்கா, பூ கொடுங்கக்கா. எவ்வளவு தம்பி வேணும்? ஒரு 2 முழம் கொடுக்கட்டுமா? கொடுங்கக்கா. எவ்வளவு ஆச்சு? 2 முழம் 100 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்க. கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். என் மலர் குட்டிக்கு நானே வச்சு வரேன். திரும்ப ஆ, திரும்ப. சூப்பரா இருக்க மலர். தம்பி, ஆ, வீட்டுக்கு போனதும் பெரியவங்க கிட்ட சொல்லி திஷ்டி சுத்தி போட சொல்லுப்பா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அம்சமா இருக்கு. அப்படியாக்கா? ஆமா தம்பி. நீங்க ரொம்ப கண்ணு வைக்காதீங்க, நீங்க வியாபாரத்தை பாருங்க. சரிப்பா. போலாம். வாங்க. அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை யார் பேருக்கு? என் ஒய்ஃப் மலர் பேருக்கு. சரி. இல்ல இல்ல, என் புருஷன் அர்ஜுன் பேருக்கு. நோ நோ நோ. என்ன நோ நோ நோ? ஆண்டவா, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க? 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணா சாமி என்ன கோவிச்சுக்கோ போகுது? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அர்ஜுன் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். மலர் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அப்படியே பண்ணிடுறேன். ஓம் ஆறுமுகனே போற்றுவோம், ஆண்டியே போற்றுவோம், அரண்மகனே போற்றுவோம், பிரியனே போற்றுவோம், அழகா போற்றுவோம், அப்பா போற்றுவோம், ஆதிமூலமே போற்றுவோம், ஆவிடன் குடியோய் போற்றுவோம், இறைவனே போற்றுவோம், இளையவனே போற்றுவோம், இடும்பனை வந்தவனே போற்றுவோம்.